கற்பனை கதையோடைய தான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் என் ஃபேமிலியும் நானும் பேய் படம் பார்த்து முடித்தோன்னே மேலே போய் தூங்கின பிறகு கதவு கிட்ட ஏதோ உருவம் இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு பயத்தில் கண்ணு மூடினேன். அப்போ மறுபடியும் பார்த்தேன். அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, அது சட்டை ஒன்றும் இல்லை, நீ படு. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். எழுந்துச்சு பார்த்தேன். அம்மா என்ன தர இழுத்து போய் காடியில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் காடியிலேருந்து இருட்டான இடத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது யாருமே எதுவுமே பேசலை. அப்புறம் நான் வெளியே ஜன்னலே பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு உருவம். நான் அதை அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் காடி திடீர்னு நின்றுச்சு. அப்பா இறங்கி போய் காடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவும் இறங்கி போனாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ உருவம். அது அக்கா கிட்ட திரும்பி பார்க்கும்போது அக்காவை காணும். சரி, அதுவும் இறங்கி போயிருக்குமே சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அம்மா அப்பாவே கொஞ்சம் கழிச்சு வரல. இறங்கி போய் பார்த்தா அம்மா அப்பாவை காணும். பயத்தில் அங்கேயே அலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேண்டில் பிடிச்சிக்கிட்டு வந்தார். அவரும் என்ன ஆச்சுன்னு கேட்டார். நான் நடந்த கதையை சொன்னேன். அவர் என் வீட்டுக்கு கூட்டி போனார். வீட்டுக்கு கூட்டி போகும்போது கால் கழுவலாம் பைப்பு தந்தா தண்ணி வரல. தாத்தா கிட்ட சொன்னான்னு திரும்பி பார்த்தா தாத்தாவை காணும். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து சத்தம். நான் உள்ளதான் இருக்கேன், உள்ளவா உள்ளவா. உள்ள போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாட்கள் ஆடு நிச்சு. பயத்தில் வெளியே ஓடி வந்துட்டேன். பார்த்தா காடு முழுக்க வானம் எல்லாமே சோப்பு கலரா. அந்த மரம் செடி எல்லாமே காஞ்சி போய் குருவி எல்லாம் பறந்து பயங்கரமா இருந்துச்சு. எழுந்துச்சு பார்த்தா அம்மா என்னாச்சு, ஏன் இனிமே எழுந்துக்கிட்டே எழுந்திக்கிறேன்னு கேட்டாங்க. அப்புறம் அம்மா கிட்ட